ராம் ராம். நெக்ஸ்ட் செட்டு பார்ப்போம். மந்தாகினி ஜரீரம்ய பாஷ்ய பாவித பூதல. இந்த பூதலத்தை பவித்திரமாக்கினவரே. ஹவு டிட் ஹி மேக் திஸ் பூதல பவித்ரம்? வித் ஹிஸ் பாஷ்யம். பாஷ்ய கிரந்தஸ் நிறைய எழுதினார். பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதினார். He wrote many bhashya granthas, bhashyam, commentaries for Brahma Sutra, Ishavasya Upanishad, Keno Upanishad, Kathopanishad, Mundaka Upanishad, Prashno Upanishad. இந்த மாதிரி நிறைய bhashya granthas he gave to us. How were these bhashya granthas? How did it make this bhutala pavitram? அப்படின்னா மந்தாகினி ஜரீரம்ய ரம்யமான பாஷ்ய கிரந்தங்களினால், which is compared to the pravaham of mandakini. Just as how கங்கையினுடைய ஜலம் இந்த பூதலத்தை எப்படி பவித்திரமாக்கினதோ, just as how the mandakini river makes this bhutalam pavitram, similarly his bhashya granthas made this bhutalam pavitram. மந்தாகினியின் பிரவாகத்தை போல ரம்யமான தன்னுடைய பாஷ்ய கிரந்தங்களினால் இந்த பூதலத்தை பவித்திரமாக்கினவரே. பாஷ்யசார பிரகரணகிருத ஜிக்ஞாசு தோஷன. ஜிக்ஞாசு அப்படின்னாக்க ஞாத்தும் இச்சுஹு அப்படின்னு அர்த்தம். தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கு இல்லையா, த விஷ் டு நோ, ஈகர்னஸ் டு நோ, அதை பற்றி தெரியணும் அப்படிங்கிற. இவர் நிறைய பிரகரண கிரந்தஸ் கொடுத்தார். ஹீ ரோட் அ லாட் ஆஃப் பிரகரண கிரந்தஸ் ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன் தர்ஸ்ட் ஃபார் நாலேஜ். என்ன மாதிரி பிரகரண கிரந்தஸ் ஹீ ரோட்? விவேக சூடாமணி, அபரோக்ஷ அனுபூதி, உபதேச சாகஸ்ரீ, இந்த மாதிரி நிறைய எழுதினார். ஆத்மபோத, தத்துவபோத, இந்த மாதிரி ஹீ ரோட் அ லாட் ஆஃப் பிரகரண கிரந்தஸ். அதை தான் இங்கே சொல்கிறா. பாஷ்ய சாரமாக எழுதினேன். நிறைய பிரகரண கிரந்தா were created by you for those who wanted to know. So one who became toshana அப்படின்னாக்க திருப்தி, happy to write these பிரகரண கிரந்தஸ் for those who wanted, who were in thirst of knowledge. அறிய வேண்டும் என்பவர்களுக்கு இந்த பிரகரண கிரந்தங்களை எழுதி அதில் திருப்தி அடைந்தவரே அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சௌந்தர்ய லஹரி முக்கிய பகுஸ்தோத்திர விதாயக. We all know Adi Shankaracharya gave Saundarya Lahari to us. அப்படிப்பட்ட முக்கியமான நிறைய 100 ஸ்லோகங்கள் அடங்கிய ஸ்தோத்திரத்தை நமக்கு கொடுத்தவரே. யோகஜாக்னி கிருத ஸ்வ அம்பா யஜ்ஞஸ்தாபித சத்பத. முன்னாடியே பார்த்தோம், அம்மா did not want ஆரியாம்பா அம்மா did not want ஆதிசங்கரர் to take சந்நியாச மார்க்கம். அதுக்கப்புறம் அந்த முதல்ல பிடிச்சி அதுக்கப்புறமா அந்த குரோக்கடைல் எபிசோடுக்கு அப்புறமா ஷீ கேவ், அவரும் ஆபத் சந்நியாசம் எடுத்துட்டார். அப்போது அம்மாட்ட ஹி ஹட் மேட் அ ப்ராமிஸ் தட் அந்திம காலத்தில் நான் உனக்கு காரியம் செய்கிறேன்னு. அதை தான் இங்கே சொல்கிறா. அவர் எப்படி தெரிஞ்சுட்டார்? ஹவு டிட் ஹி நோ தட் அம்மாஸ் அந்திம காலம் ஹஸ் கம் அப்படின்னாக்கா அவருடைய யோக சக்தியின் மூலமாக. அதனால் கிரியேட் பண்ணி அம்மா கிட்ட காலடீக்கு ஹி கேம் அண்ட் அம்மாவுக்கு அந்திம காரியத்தை செஞ்சு முடித்தார். நம்மலாம் காலடின்னு சொல்கிறோம், அது காலட்டி. அதனால தான் நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். யாராவது இதை கேட்கறச்சு காலட்டின்னு சொல்லியிருக்காளேன்னு நினச்சிக்க போகிறேன்னு சொல்கிறேன். அது காலட்டி தான். ஸோ தன்னுடைய யோக சக்தியின் மூலமாக அம்மாவினுடைய அந்திம காரியத்தை எப்படி செய்யணுமோ முறையாக அப்படி செய்து முடித்தவர் அப்படின்னு அர்த்தம். சத்பதனாக்கா அதான், அதை எப்படி செய்யணுமோ விதிப்படி அப்படி செஞ்சார் அப்படின்னு அர்த்தம். ஹே சுவாமின் ஜெய விஜயீ பவ. அடுத்தது திரு ரதீதாத்மீய பாஷ்ய சனந்தன சமாஸ்ரய. இதில் என்ன சொல்ல வராருங்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை கொஞ்சம் அப்படி எழுதியிருக்கா, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. அதனால் கொஞ்சம் அதை சீரீஸில் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். நம்ம பார்த்தோம் இல்லையா, மனிஷா பஞ்சகம் எழுதினார், வாராணசிக்கு போனார். கோவிந்த பாதாச்சாரியர் அவருடைய குரு, ஆதிசங்கராச்சாரியர்ஸ் குரு கேவ் ஹிம் ஆர்டர்ஸ் டு கோ டு வாராணசி. அங்கே போன ஒன்றும் தான் சிவன் சண்டால ரூபத்தில் அந்த மனிஷா பஞ்சகம் அப்படிங்கிறத எழுதினார் இல்லையா. அதுக்கப்புறமா சிவன் சொல்கிறார், நீ பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுது அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் ட்ராவல்ஸ், நிறைய பாத யாத்திரா போய் அங்கே பதரிகாஷ்ரமம் ரீச் பண்ணுறார். பதரிகாஷ்ரமத்தில் தான் அவர் கமெண்ட்ரிஸ் எழுதுகிறார். பாஷ்யம் ஆன் வேதாந்த சூத்ரஸ் ஆஃப் பாதராயண. அப்புறம் நிறையா கமெண்ட்ரிஸ் பார்த்தோமே, உபனிஷத்துக்கு இப்போ தானே பார்த்தோம், அந்த இதெல்லாம் எழுதுகிறார், பாஷ்யம் எழுதுகிறார். அப்புறம் பகவத்கீதாக்கு பாஷ்யம் எழுதுகிறார். ஆஃப்டர் ரைட்டிங் மெனி பாஷ்ய கிரந்தஸ் ஹீ லீவ்ஸ் பதரிகாஷ்ரமம். பதரிகாஷ்ரமத்துக்கு அப்புறமா திருப்பி காஷி வரார். காஷியில் ஹீ மீட்ஸ் இஸ் ஃபஸ்ட் சிஷ்யா
அவருடைய முதல் சிஷ்யனான சனந்தன அப்படிங்கிற பிராமணரை நான் 3 வேதங்களையும் கற்றறிந்தவர். அதை தான் இங்கே தே ஆர் சேயிங். திரிரதீதாத்மீய. த்ரீனாக்க இங்கே 3 வேதங்கள். என்றைக்குமே த்ரயி அப்படிங்கிறது 3 வேதங்களுக்கு போகும். அதர்வனா அதுலேயே அடக்கம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் 4 வேதங்களையும் கற்றறிந்த சனந்தன, who later came to be known as பத்மபாத, அந்த சனந்தனங்கிற பிராமணர், தட் பிராமண சனந்தன கம்ஸ் அண்ட் சரண்டர்ஸ், சரணாகத்தின்னு ஆதிசங்கரர்கிட்ட வந்து என்ன சந்நியாசாசிரமத்தில் என்ன இனிஷியேட் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டுக்கிறார். சரணாகத்தின்னு வரார். அதுக்கப்புறம் நம்ம ஆதிசங்கரர் இனிஷியேட்ஸ் சனந்தன இன்டு சந்நியாசாசிரம. ஹீ லேட்டர் கேம் டு பி நோன் அஸ் பத்மபாத பிகாஸ் அவர் வந்து குரு பக்தியில் குரு கூப்பிடுறார். ஆதிசங்கர கால்ஸ் ஹிம் அண்ட் இன் ஹிஸ் பக்தி ஹீ இஸ் ஆன் தி அதர் சைட் ஆஃப் த ரிவர். அப்படியே நடந்து வரார், ரிவர் மேலேயே அப்படியே நடந்து வரார். வேறவர் ஹிஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ், அவர் எங்கெல்லாம் பாதம் பதிக்கிறாரோ ஃப்ரம் தட் ரிவர் ஒரு பத்மம் வந்தது அவரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. வேறவர் ஹி கெப்ட் ஃபுட் ஸ்டெப்ஸ், அ பத்மம் அரோஸ் டு சப்போர்ட் ஹிஸ் பாதம். அதனால் ஹி கேம் டு பி நோன் அஸ் பத்மபாத அப்படின்னு. This episode happened after ஆதிசங்கரர் left பதரிகாஷ்ரமா, after writing the commentaries. அதை தான் இங்கே சொல்கிற. 3 வேதங்களையும் கற்றறிந்த அந்த சனந்தன அப்படிங்கிறவர் கேமன் சரண்டர்டு டு ஆதிசங்கராச்சாரியா. அப்புறம் இந்த எபிசோடுக்கு அப்புறம் தான் சேஜ் வியாசர் அவரை பார்க்க வரார். இந்த கைஸ் ஆஃப் ஓல்டு பிராமணா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது ஆச்சாரியருக்கு 16, அவருக்கு வந்து 16 வயசு. அப்போ he was 16 years old at that time. ரைட். ஆஃப்டர் சேஜ் வியாசரோடைய அந்த ஆர்குமெண்ட் பண்ணி சேஜ் வியாசா அக்செப்டட் தட் ஹிஸ் கமெண்ட்ரிஸ் ஆர் ஆல் கரெக்ட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஆதிசங்கராச்சாரியார் வந்து திக்விஜயம் மேற்கொண்டார். திக்விஜயம்னா காலாலேயே எல்லா இடத்துக்கும் நடந்து போனார் இல்லையா. ஸோ ஹி டிட் பாத யாத்ரா. டியூரிங் இஸ் திக்விஜயம் ஹி கம்ஸ் டு பிரயாக்ராஜ். அங்கே குமாரில பட்ட அப்படின்னு ஒரு பெரிய பூர்வ மீமாம்ச வித்வான் ஹி இஸ். அவருடைய டிபேட்டுக்கு போனார். ஹவவர் அவர் வந்து ஹி வாஸ் இன் இஸ் டெத் பெட், அவருடைய அந்திம காலத்தில் இருந்தார். அதனால் குமாரில பட்டா ரீடைரக்ட்ஸ் ஆதிசங்கராச்சாரியா டு ஹிஸ் சிஷ்யா மண்டன மிஸ்ரா. பிகாஸ் குமாரில பட்டா வாஸ் இன் இஸ் டெத் பெட், ஹீ ரீடைரக்ட்ஸ் சங்கராச்சாரியா அவரை வந்து மண்டன மிஸ்ரா அப்படின்னு அவருடைய சிஷ்ய போய் பார்க்க சொல்கிறார். அதை தான் இங்கே குகூலானல கூட்டஸ்த குமாரில கிருத்தானத்தே அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்தது கர்மைக பதிகோத்தண்ட மண்டனாந்தியாசிரம பிரத. இது என்னன்னாக்கா மாஹிஷ்மதிக்கு வரார். பிகாஸ் குமாரில பட்டர் வந்து அவர் முடியாதுன்னு சொல்லி அவருடைய சிஷ்யனான ஹீ ரீடைரக்ட்ஸ் ஆதிசங்கராச்சாரியா டு கோ மீட் ஹிஸ் சிஷ்யா குமாரில பட்டர்ஸ் சிஷ்ய மண்டன மிஸ்ரா. ஸோ இவர் ஆதிசங்கரர் வந்து மாஹிஷ்மதிக்கு வரார் டு ஹாவ் அ டிபேட் வித் மண்டன மிஸ்ரா. சரியா. அங்கே வந்து மண்டன மிஸ்ரர் வந்து எப்படின்னாக்கா அவர் கர்ம காண்டம் ஆஃப் வேதாஸ் ஆர் தேர் வேர் யஜ்யம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பிரதானமாக அவர் அதை பற்றி டிபேட் பண்ணுறதும், சங்கரர் வந்து அதை அவருடைய வியூ பாயிண்ட் வந்து அத்வைத்தம். இதை 2 பேரும் வாக்குவாதம் நடக்க அப்படி பண்ணுறதுக்கு ஃபைனலி யார் இதுக்கு வந்து ஜட்ஜ் அப்படின்னாக்கா மண்டன மிஸ்ரருடைய பத்னியான உபயபாரதி அப்படிங்கிறவ சாக்ஷாத் சரஸ்வதியினுடைய அவதாரம் அப்படின்னு சொல்கிறா. ஆஃப்டர் த டிபேட், இந்த டிபேட் நடக்கிறதுல ஜட்ஜ் வந்து மண்டன மிஸ்ராஸ் ஒய்ஃப் ஆன உபயபாரதி, ஷீ டிக்ளேர்ஸ் ஆதிசங்கரர் ஆஸ் த வின்னர் தேர். இவாளுக்குள்ள என்ன வந்து இது அப்படின்னாக்க மண்டன மிஸ்ரர் அப்படி வந்து தோத்து போயிட்டார் அப்படின்னாக்க அப்போ அவர் சந்நியாசாசிரமத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிறது தான் தட் இஸ் த டீல். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னாக்க உபயபாரதி ஹிஸ் ஒய்ஃப் மண்டன மிஸ்ராஸ் ஒய்ஃப் டிக்ளேர்ஸ் தட் ஆதிசங்கரர் ஹஸ் ஒன், பட் ஒன்லி 1/2 has been won because as a பத்னி அர்த்தாங்கினியாக இருக்கும் இல்லையா. அதனால அதர் ஹாஃப் ஆன ஒன்லி ஹாஃப் யூ ஹாவ் ஒன் அப்படின்னு சொல்லி பாதி தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கேல். ஏன்னா இன்னொரு பாதி வந்து நான், த அதர் ஹாஃப் இஸ் மீ ஹிஸ் ஒய்ஃப், யூ ஹாவ் டு வின் மீ அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் உபயபாரதி சேலஞ்ச் பண்ணதுனால சங்கரர் வந்து அவளோட டிபேட் வச்சுக்கணும். இப்போ என்ன ஆறுது அப்படின்னாக்க உபயபாரதி தட் ஒய்ஃப் கம்ஸ் டு நோ தட் இவரை ஜெயிக்கவே முடியாது, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு வின் ஹிம் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் ஷீ ரைசஸ் கொஸ்டின்ஸ் ஆன் காமசூத்ரா. பிகாஸ் ஹீ இஸ் அ சன்னியாசி, he will not be able to answerங்கிறதுனால she devises in such a way to ask him questions about காமசூத்ரா, அதில் மாட்டிடலாம் அப்படின்னு.
ஆனால் சங்கரர் ஆஸ்க்ஸ் ஃபார் 1 month's டைம் கேட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இன்னொருடைய ஹீ கெட்ஸ் இன் டு, அதாவது நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, கூடு மாத்துறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, டு கெட் இன் டு சம்படிஸ் பாடி அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. ஒரு தெர் வாஸ் அ டெட் கிங். ஸோ ஆதிசங்கராச்சாரியார் வந்து தன்னுடைய சிஷ்யர்கள் கிட்ட வந்து இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் கிட்ட தன்னுடைய சரீரத்தை பாதுகாக்க சொல்லி அவர் வந்து அந்த இன்னொருடைய ராஜாவுனுடைய சவத்தில் he enters the dead body of a king and he knows about all the vishayam about Kama Sutra, then gets into his own body and comes and debates with Ubhaya Bharati. He was able to answer all the questions in Kama Sutra because he went into the body of a dead king and understood what it is and was able to win over the conversation, the samvada, the debate, the vivadam over with Ubhaya Bharati. அதனால் அப்படி செஞ்சதுனால என்ன ஆச்சு, இப்போ மண்டன மிஸ்ரா ஹேஸ் டு டேக் சந்நியாசாசிரம அண்ட் மண்டன மிஸ்ரா வித் த நேம் சுரேஸ்வர பிகம்ஸ் த டிசைபிள் ஆஃப் சிஷ்யா ஆஃப் ஆதிசங்கராச்சாரியா. அதை தான் இந்த 2 இதுலேயும் கொடுத்துருக்கா. மண்டன மிஸ்ரரோட விவாதம் செய்து அவருக்கு அந்த அந்திய ஆசிரமம் அப்படின்னாக்கா சந்நியாசாசிரமா தான் கடைசி ஆசிரமம் அப்படிங்கிறதுனால அந்த ஆசிரமத்தை அவருக்கு கொடுத்தவரே கஞ்சயோனி அவதார ஸ்ரீ சுரேஸ்வர சுதேசிக, இவர்கள் இருவருக்கும் நீங்க குருவாக ஆனேல் அப்படின்னு சொல்றா. யார் 2 பேருக்கும்? கஞ்சயோனி அவதார அப்படின்னாக்க பத்மபாத, கஞ்சயோனின்னாக்க பத்மத்துக்கு பேரு, பத்மபாதருக்கும் ஸ்ரீ சுரேஸ்வரருக்கும். இப்போ ஏன்னா மண்டன மிஸ்ரருடைய சந்நியாசாசிரம பேர் வந்து என்ன, சுரேஸ்வர அப்படின்னு. அதனால இவர்கள் இருவருக்கும் சுதேசிக அப்படின்னாக்கா குருவானவரே சுவாமின் ஜெய விஜயீ பவ அப்படிங்கிற இது. ரைட். ராம் ராம்.